35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உற்பத்தி செலவை குறைத்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே அரசின் நோக்கம் எனவும் விளக்கம். தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். (2021) முதல் 3 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் இன்னும் சற்று நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நீதிமன்றம் விசாரணை நடத்தி உரிய நீதியை வழங்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை. முதலமைச்சர் கோப்பைக்கான பளுதூக்கும் போட்டி. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஊர் மற்றும் தெரு பெயர்களில் உள்ள சாதி பெயர்கள் 21 நாட்களில் நீக்கப்படும். இபிஎஸ் இந்த விஷயத்தில் அரசியல் செய்வதாக தங்கம் தென்னரசு விளக்கம். அறநிலையத்துறையில் பணியாற்றும் 1500 பேர் பிப்ரவரிக்குள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். அமைச்சர் சேகர் பாபு தகவல். (42% பெண்கள் வேலைக்கு செல்லும் மாநிலம் என்ற பெருமையை தமிழகம் பெற்றுள்ளது. திமுக எம்பி கனிமொழி பெருமிதம். கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள உதவி பணியாளர் இடங்களை நிரப்ப இன்று எழுத்துத் தேர்வு. 56,800 பேர் எழுதினார்கள். ஊராட்சி நிர்வாகத்தின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை அவசியம். கிராம சபை கூட்டத்தில் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். வீடுகளில் உபயோகம் இல்லாமல் கிடக்கும் பொருட்களை அப்புறப்படுத்தும் பணியை துவங்கியது சென்னை மாநகராட்சி. பொதுமக்கள் வரவேற்பு. இனியும் திமுகவுக்கு நாங்கள் தியாகம் செய்ய தயாரில்லை. 2026 ஆட்சியில் பங்கு கேட்போம். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் திட்டவட்டம். வடகிழக்கு பருவமழையை மக்களோடு சேர்ந்து சமாளிப்போம். சென்னை மேயர் பிரியா உறுதி. குமரி மாவட்டத்தில் வலசை பறவைகளின் கணக்கெடுப்பு பணி துவங்கியது. 350 வகையான பறவைகள் கண்டறியப்பட்டதாக வனத்துறை தகவல். புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம்.